ஊடகங்கள் ஊடகங்களுடைய பணியை செய்யவில்லை. அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியாலயும் நடந்துட்டு இருக்குன்ற. இன்னைக்கு என்ன ரீல்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வர்றாங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ நீங்க பார்க்காதனால உங்களுக்கு அந்த நாள் கழியாம போயிருமா? இல்ல இன்ஃப்ளூயன்சர் பார்த்ததுனால 3 நேரம் உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருமா? 2மே நடக்காது. நமக்கு நம்மளுடைய நேரம் தான் வீணாக்கப்படுது. நமக்கு அந்த சிறு பொழுது சந்தோஷம் மட்டும்தான். அதுவும் சந்தோஷமானா ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு அது டென்ஷன் ஆயிருவீங்க. அல்லது நாமளும் அதுக்குள்ள மூழ்கிட்டு நாமளும் சேர்ந்துக்கிட்டு ரீல்ஸ நூக்காவாலா எங்க பார்த்தாலும் இப்படி கை தூக்கி ஆடிட்டு இருக்காங்க. என்னடா எந்த சீரு திரும்பினாலும் இப்படின்னா முதல்ல எல்லாம் வந்து நீங்களாம் கிளிக் பண்ணி போய் பார்த்தாதான் பார்க்கறதா இருந்தது. இன்ஸ்டால எல்லாம் என்ன இருக்கு 2 போஸ்ட் 3வது போஸ்ட் அது வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீ பார்த்துதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம கைபேசி அப்படின்றது இணையதளத்தில் சென்று நீங்க டைப் அடிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு அதை காட்டும்ட்டு இல்ல. நீங்க போனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலே வீட்டுக்குள்ள நீங்க ஏதாச்சும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அதை லிசன் பண்ணிட்டு தான் இருக்கு. என்னைக்கு வந்து சிரி ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்ததோ அன்னைக்கே வந்து டெட்டா இருந்தாலும் நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பான் லேப்டாப் வாங்கணும் மேல ஒரு பிக்சர் ஒட்டிடுவான் அந்த கேமராக்கு. நான் என்ன சொல்றேன் போன்ல இருக்கிற கேமராவாகட்டும் இந்த பக்கம் அந்த கேமரா மைக்கு கேமரா மட்டும் ஒட்டிட்டீங்க மைக் என்ன பண்ணுவீங்க? மைக் ஆன்ல தான் இருக்கு. நீங்க போன் செயல்படாத போதும் உங்களை அது கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களை அது கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. நீங்க என்ன வீட்டுல பேசிட்டு இருக்கீங்க அதுக்காக சுவிச் ஆஃப் பண்ணி வைப்பீங்க மொபைல முடிஞ்சுது. நம்மளால வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்கறானே கான்டாக்டை நான் தொடர்பு அனுமதிக்கிறியா அனுமதிக்கிறேன். கேமராவை அனுமதிக்கிறியா அனுமதிக்கிறேன். உங்க கான்டாக்ட தொடர்பு கொள்ளும்போது மைக் அனுமதிக்கிறியா அனுமதிக்கிறேன். எல்லாத்தையும் அனுமதிச்சாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணும்போது கேட்கும் பாருங்க நீங்க முதல்ல கேமராவை அக்சஸ் பண்ண விடுங்க அப்பதான் உங்களை அப்லோட் பண்ண விடுவேன்னு சொல்லுது. வேற வழியே இல்ல நம்ம கொடுத்துதான் ஆகணும் அக்சஸ். ஒவ்வொரு இணையதளமே வந்து குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு வரும். நீங்க பாத்துருப்பீங்க இணையதளத்துல உள்ளுக்குள்ள போகும்போது குக்கீஸ் அலோவ் பண்றீங்களான்ட்டு. ஆமா குக்கீஸ் தானே போங்க நமக்கு என்ன குக்கீஸ் என்ன. ஆனா எப்ப நீங்க அந்த குக்கீஸ் அலோவ் பண்றீங்களோ அப்பவே நீங்க ஒரு இணையதளத்துக்கு போறீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை சேர்த்து அது பார்க்கும். நீங்க இது நாள் வரைக்கும் என்னெல்லாம் பாத்தீங்க, நீங்க எதுல விருப்பமா இருக்கீங்க, எதெல்லாம் நீங்க வாங்கி இருக்கீங்க, எதெல்லாம் வந்து நீங்க எதுக்கெல்லாம் நீங்க ஜிபே பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கும். அப்ப எப்படி நம்ம கண்காணிக்கப்பட்டு இருக்கோம்னு பாருங்க. நம்மளால என்ன சொல்லுவோம் தெரியுமா? அட போட நான் என்ன பெரிய நம்ம என்ன நம்ம பெருசு இல்ல நம்மளை போல இன்னும் 100 பேரு 1000 பேர் 1,00,000 பேர் போது அது ஒரு டேட்டா ஆயிருது. அது ஒரு தகவல். அதான் மெட்டா டேட்டா. அதை வச்சுதான் வந்து கூகுளும் பேஸ்புக்கும் இன்ஸ்டாவும் காசு பாக்குறாங்க. எப்படி அவன் ஃப்ரீயா தர்றான்? ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்ணி பாருங்களேன். என்னுடைய நண்பர் ஒரு அப்ளிகேஷன் ஆரம்பிச்சார். பேஸ்புக் போல நான் ஒண்ணு உருவாக்கலாமான்னு பார்த்தாரு. அவர் போய் உள்ளுக்குள்ள பார்த்த பிறகுதான் தெரியுது தமிழ்ல அது போல ஒன்று உருவாக்கணும் என்ன ஆகுதுன்னு பார்த்தா குறைந்தது 100 கோடி ரூபாய் தேவையா இருந்தது. எதுக்குன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கு. ஏன்னா நீங்க தொட்டுக்கும் பறக்குது இல்ல. ஸ்கைப்ல பேசிட்டு இருக்கிறோம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்கைப்பு நமக்கு ஒரு சர்வீஸ். எப்படி தர்றான் அந்த சர்வீஸை? இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் அவனுக்கு டேட்டா. இது அப்படியே டெக்ஸ்ட் ஆக்குனானாலோ இதை வந்து ஏதாச்சும் பண்ணானாலோ இதெல்லாம் அவனுக்கு ஒரு டேட்டா. எல்லாத்தையுமே அவன் வந்து அவனுடைய நமக்கு கண்ணுக்கு தெரியாத அவனுடைய சாஃப்ட்வேர் ஒண்ணு வந்து இதை வந்து அப்படியே டிரான்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டு இருக்கலாம். அப்படியே டெக்ஸ்டா மாத்திட்டு இருக்கலாம். இலவசமாக எதுவெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அது எல்லாம் நம்மை கண்காணிக்குது. நம்ம நம்ம கண்காணிக்கிறதுன்றத விட நம்மளை வச்சு அது காசு பாக்குது அப்படின்னு அர்த்தம். வாய்க்கு எதெல்லாம் ருசியாக இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்றது மாதிரிதான்.